கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரியை குறித்ததான ஒரு சிறிய தொகுப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்பின் தலைப்பு தீர்மானங்கள் திருப்பு முனையாகட்டும். அது ஒரு மாபெரும் மிஷனரி மாநாடு. அலைக்கடல் என மக்கள் கூட்டம் மான்கள் நீரோடை தேடி தவிப்பது போல இந்த மிஷனரி இந்த தேசத்தில் காலடி எடுத்து வைத்தார். V.S. அசரியா என்ற ஒரு பேராயர் இறை வார்த்தைக்காக மக்கள் அவளாய் காத்து கொண்டிருந்தனர். இறை செய்தியின் இனிய நேரம் வந்துவிட்டது. வேகமாய் பறக்கும் அம்புகளைப் போல இறைப்பணியின் அவசியத்தையும் தேவைகளையும் அனைவர் உள்ளத்திலும் பாயச் செய்தார் அசரியா. இறைப்பணியின் வாஞ்சியை பற்றி எறிந்தபோது, மிஷனரி பணிக்காக அர்ப்பணிப்போர் உங்களில் எத்தனை பேர் என்ற ஒரு வார்த்தையை அவர் கேட்டார். திடீரென்று புயலாக சீறி எழுந்த ஒரு வாலிபன், நீங்களே ஏன் ஒரு மிஷனரியாக செல்லக்கூடாது என்ற கேள்வியை கேட்ட பொழுது அசரியாவின் உள்ளம் உடைந்து கதறி கதறி அழத் துடித்தார். இயேசுவின் கைகளிலே இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். தோர்ணக்கல் என்ற பகுதியில் அவர் தன் கால்களை பதித்தார். அது கர்த்தரின் பூமியாக கனிந்தது. 8000 கிறிஸ்துவர்கள் இருந்த அந்த இடத்துல 2,26,000 கிறிஸ்துவர்களாக உயர்ந்தனர். மாபெரும் மிஷனரி என்ற பெயர் பெற்ற அவர் மிஷனரி இயக்கத்தின் விடிவெள்ளி என்றும் பெயர் பெற்றார். முதல் இந்திய பேராயர் என்று போற்றப்பட்ட இவர் IMS, NMS, CSI போன்ற மாபெரும் நிறுவனங்கள் உருவாக அடித்தளமிட்டார். அஞ்சா நெஞ்சத்துடன் அயராது உழைத்தவர் இவர். கிறிஸ்துவின் உத்தம தொண்டன் இவர். கிறிஸ்துவர்களின் வழிகாட்டியாக இருந்தார் இவர். அர்ப்பணிப்பின் மகுடம் என்று பெரும் புகழுடைய V.S. அசரியா ஜனவரி 1 1945 கோதுமை மணியானார். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி மூச்சு மட்டும் கர்த்தருக்கென்று உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்த இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய ஒரு மிஷனரி என்று அவர் பெயர் பெற்றார். பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அந்த பணியை நீங்களே ஏன் செய்யக்கூடாது என்று பண்டித ராமாபாய் என்ற ஒருவர் கேட்ட பொழுது, இந்த வார்த்தை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுவோம். மற்றவர்களை பார்த்து ஏன் நீங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஊழியத்தை செல்லக்கூடாதா என்று கேட்கும் பொழுது, நாம் ஏன் அந்த ஊழியத்தை எடுத்து செய்யக்கூடாது? ஆண்டவருக்கென்று நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.